2300 ரூபா எப்படி இவ்வளவு வந்துச்சு? வாங்க. ஏன்டி போன் பில் இவ்வளவு ஜாஸ்தியா வந்திருக்கு? சின்னவன் ஊர்ல இல்லைங்க, அதனாலதான் தினம் அவன் கூட போன்ல பேசினாங்க. இவ்வளவு பெரிய மூஞ்ச வச்சு பொய்யா சொல்ற? இதுல வெற்றி நம்பர் எங்க இருக்கு காட்டு. ராதா இங்க வா. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாக்குறாங்க மாமா, அதுதான் எங்க வீட்டுக்கு அடிக்கடி போன் பண்ணேன். பொய்யா சொல்ற? நான் உனக்கு அப்பா மாதிரி தினம் ஒரே நம்பருக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போன் பேசிருக்கீங்க. இப்ப நீயா சொல்ல போறியா இல்ல உங்க வீட்டுக்கு போன் போட்டு கேக்குவா? வெற்றி ஒரு பொண்ண லவ் பண்றான். அவளை கல்யாணம் பண்ணணும்னா போலீஸ் ஆகணுமா? ஏன்னா பொண்ணோட அப்பா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இப்ப கூட வெற்றி மும்பைக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு செலக்ஷனுக்காக சென்னைக்கு போயிருக்காரு. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? இல்லைங்க மாமா, வெற்றிக்கு கிடைச்ச அந்த நல்ல வாழ்க்கைய விட்டுற கூடாதுன்னு தான். போலீஸ்காரன் சகவாசமே வேண்டான்னு இருக்கேன். நீங்க இருந்துட்டு போங்க, அதுக்கு அவன் என்னங்க பண்ண முடியும்? வெற்றி அந்த பிள்ளைங்க ஒருத்த மேல ஒருத்த உசுரையே வச்சுக்கிட்டு இருக்காங்கங்க. அப்ப என்னோட வைராக்கியத்தை உடைச்சு உசுரோட குணமாக்கிட்டீங்க. ஏன் மாமா இப்படி நினைக்கிறீங்க? என் வீட்டுக்காரருக்கு மட்டும் இந்நேரம் பாஸ்போர்ட் இருந்திருந்தா வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சிருப்பாரு. ஆனா போலீஸ் விசாரணைக்கு வீட்டுக்கு வரும், அது உங்களுக்கு பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்ன வரைக்கும் அவர் பாஸ்போர்ட் எடுக்கல. இவ்ளோ தெரிஞ்சும் வெற்றிக்கு அவரு சப்போர்ட் பண்றாருனா, வெற்றிக்கு பிரியாவை கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவரோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் மாமா. உங்க எல்லாத்துக்கும் வெற்றி மேல இருக்கிற அக்கறை எனக்கு ஏன் இருக்காதுன்னு நினைச்சீங்க? நீங்க எல்லாரும் அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட நான் அதிகமாவே வச்சிருக்கேன். இதை ஏன் என்கிட்ட மறைச்சீங்கன்னு தான் தெரியல. இனி என் வேதனைய நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் பார்த்த போலீஸ்காரங்க கெட்டவங்களா தான் இருந்தாங்க. ஆனா என்னோட பையன் நல்ல போலீஸ்காரனா தான் இருப்பான். இப்பவும் சொல்றேன், எனக்கு போலீஸ பிடிக்காது. ஆனா என் பிள்ளைக்கு அதுதான் வாழ்க்கைனா அதுக்கு நான் கட்டாயம் தடையா இருக்க மாட்டேன். மா, வெற்றி போன் பண்ணியிருந்தாமா, அப்பாக்கு பேண்ட் ஷர்ட் பிட்லாம் வாங்கி வச்சிருக்கானா. டேய் நடிக்காத, நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். வா அந்த பொண்ணு விட்டு போயிட்டு வரோம். நீ பூரா ஆம்பளைகளா இருக்காங்க. யோ சவுந்தர, நீ கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு பார்த்தா ஒன்னையும் காணா. இந்த சோகத்தை ஏன் கேக்குற? எல்லாம் பீச்ல ஆணும் பொண்ணு சேர்ந்து உட்கார்ந்துருந்தாலே போலீஸ்காரங்க வந்து கொடையறாங்க. சொல்லுமா, அப்பா எப்படி இருக்காரு? அப்பாக்கு ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. என்னமா சொல்ற? ஒன்னும் பதறாத, நானும் அண்ணியும் ஒரு வழியா சமாளிச்சு ஒத்துக்க வச்சுட்டான். இப்ப அண்ணனை கூட்டிட்டு பிரியாவை பார்க்க போயிருக்காரு. அம்மா உண்மையாவாமா சொல்ற? என்னால நம்பவே முடியலமா. சந்தோஷத்துல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் அப்புறமா பேசுறேன். முருகேஷ், என்னன்னு சொல்லுங்க. அப்பா பிரியா வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போயிருக்காரு. முருகேஷ் கைய கொடுங்க. அப்ப ஃபைனல் இன்டர்வியூ முடிஞ்சோட கல்யாணம். கண்டிப்பா. என்னப்பா என்னாச்சு? போச்சு, எல்லாமே போச்சு. இனிமே நீங்க யாருமே போலீஸ் ஆக முடியாது. என்னங்க சொல்றீங்க? காசை வாங்கிட்டு 15 பேர்த்த செலக்ட் பண்ணிட்டாங்களா? உங்களை மாதிரி மெரிட்ல வந்தவங்க, இவர மாதிரி ரெக்கமெண்டேஷன்ல வந்தவங்க யாரையுமே செலக்ட் பண்ணலையா? யார் சொன்னது? நம்ம அந்தோணி தான், போலீஸ் செலக்ஷன் கான்ஸ்டபிள். ஃபைனல் ரிசல்ட் அடிச்சு வந்துருச்சான். நாளைக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. அது வெறும் கண் துடைப்பு தாங்க. சங்கர நாராயணன் தான் செலக்ஷனுக்கே கெட்டான். அவரு கூட 2 பேரு கட்டு கட்டா பணம் தள்ளி இருக்காங்க. வேற எதுவும் பண்ண முடியாதா இனிமே? அந்த 3 பேர்ட்ட எந்த மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷனும் செல்லாதான். போச்சா, இதுவும் புட்டுக்கிருச்சா? காரி துப்ப போறேன் பொண்டாட்டி. யோ, உனக்கா உசுருக்கு உத்தரவா இருக்கு. என்னை நினைச்சு பாத்தியா? இந்த இடம் நான் செலக்ட் ஆகல, எங்க அப்பா என்ன சோத்துல விஷத்தை வச்சு வாயில ஊட்டியே விட்டுருவான். உங்களை விடுங்கயா, அடுத்த செலக்ஷன் இருக்கு. நம்ம வெற்றியை நினைச்சு பாருங்க. இந்த ஒரே சான்ஸ் தான். ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? எல்லாரும் இந்த தடவை செலக்ட் ஆகுறோம். எம்புட்டு கஷ்டப்பட்டு இருப்போம். திறமை இல்லாம காசு கொடுத்து உள்ள வரவன ஜெயிக்க விட கூடாது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இந்த இன்டர்வியூ நடக்க கூடாது. நிப்பாட்டுவோம். நிப்பாட்டுறதா? முடியாத காரியமா? அவங்கள என்ன நினைச்சீங்க? நரி கூட்டமுங்க. அவங்க நரி கூட்டம்னா நம்ம குள்ள நரி கூட்டங்கிறது காட்டுவோம். எப்படி? சிறுநரி கூட்டம் சேர்ந்து சிங்கத்தை வீழ்த்தும் போது
சீற்றமாய் சென்றிட வேண்டும் பாரா உஷார். கண்களில் தந்திரம் வேண்டும், கவனமாய் சென்றிட வேண்டும், கெட்டதை வென்றிட வேண்டும் பாரா உஷார். குள்ளநரி கூட்டம், புது குள்ளநரி கூட்டம், கண்ணை கட்டியாடும் ஒரு கண்ணமூச்சி ஆட்டம். நேராக நடப்பதை விடுடா, தலகீழாக நினைத்ததை முடிடா. சிறுநரி கூட்டம் சேர்ந்து சிங்கத்தை வீழ்த்தும் போது சீற்றமாய் சென்றிட வேண்டும் பாரா உஷார். கண்களில் தந்திரம் வேண்டும், கவனமாய் சென்றிட வேண்டும், கெட்டதை வென்றிட வேண்டும் பாரா உஷார். எங்கெங்கும் லஞ்சத்தின் கொடுமை, தீமை எல்லாம் தீ வைத்து எரித்தால் தான் இனிமை. பாரத நாட்டில் தினம் தினம் தலைவிரிதாடும் பணம் யார் இதை கேட்பார்? இடம் பலம் எங்கும் பேயாட்டம். இளைஞர்கள் கூட்டம் வரும் எழுந்ததை எல்லாம் பெரும் இனி வரும் காலம் சுகம் எங்கும் தேரோட்டம். நேராக நடப்பதை விடுடா, கீழாக நினைத்ததை முடிடா. சிறுநரி கூட்டம் சேர்ந்து சிங்கத்தை வீழ்த்தும் போது சீற்றமாய் சென்றிட வேண்டும் பாரா உஷார். கண்களில் தந்திரம் வேண்டும், கவனமாய் சென்றிட வேண்டும், கெட்டதை வென்றிட வேண்டும் பாரா உஷார். ஆள் வந்தாச்சு. ரொம்ப ரகசியமானது. வெளியே தெரிஞ்சுன்னா என் டவுசர் கலண்டுரும். நானும் எஸ்ஐ ஆக வேண்டியவன் தான். பைசா இல்லாதனால கான்ஸ்டபிளாவே இருக்கேன். எல்லாருக்கும் நல்லா இருந்தா சரி. இந்தாங்க வெற்றி. நாளைக்கு நடக்க போற இன்டர்வியூல அட்டன் பண்ண போற அத்தனை பேரோட அட்ரஸ், போன் நம்பர், பிசிக்கல் ரிட்டர்ன்ல அவங்க வாங்கின மார்க்கு அத்தனை இதுல இருக்கு. சௌந்தர், இதுல இருக்கிற எல்லா அட்ரஸ்க்கும் நான் சொல்ற மாதிரி தந்தி அடிங்க. செஞ்சிடறேன் வெற்றி. நிறைய ஊழல் நடந்திருப்பதால் லஞ்ச ஒழிப்பு துறையினரால் நேர்முக தேர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. எங்க 4 பேருக்கு அனுப்ப வேணாம். சரி வெற்றி. ஒண்ணுமே புரியல, விளங்குற மாதிரி கொஞ்சம் சொல்றீங்களா? இந்த 30 கேண்டிடேட்ஸ்ல அந்த 15 பேர் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். முதல்ல அவங்களை வெளியே கொண்டு வரணும். எப்படி வெற்றி வருவாங்க? தந்தியை பார்த்ததும் பணம் கொடுத்தவன் பத்திரிக்கிட்டு கல்லா கட்டின இடத்துல கதை தட்டுவான்ல. ஆமா, அப்போ நம்ம பொரியல மாட்டுவான். இப்ப புரியுது இல்ல? வாங்க போலாம். பெருச்சாலிக்கு முழிச்சிட்டு போறாங்க. நம்மாளுங்க. யோ யோ எந்திரியா. யோ யோ எந்திரியா. என்ன சார் என் பெட்ரூம்ல படுத்திருக்கீங்க? மண்ணாங்கட்டி பெட்ரூம் இல்லையா? யாரோ நம்மள கடத்தி கொண்டு வந்து கட்டி போட்டிருக்காங்கயா. கடத்திட்டாங்களா? யோ கத்தாதியா, இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். வாயில கை கட்ட அவுத்து விடு. சார் இதெல்லாம் ட்ரைனிங்ல சொல்லி கொடுக்கலையே சார். யோ ட்ரை பண்ணியா, சீக்கிரையா. சார்
சார் முடியல சார். அம்புட்டு திறமை இருந்தா நீங்க எதுக்கு எங்க கிட்ட மாட்டீங்க? நீங்க தானே பொடி பசங்க ஒளிச்சு வச்சு விளையாடுற மாதிரி விளையாட்டு காட்டுறீங்களா? நாங்க யார் தெரியும்ல, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த ட்ரேஸ் பண்ணி எங்க டிபார்ட்மெண்ட் வருதா இல்லையான்னு பாரு. அப்ப சரி, அவங்களே வந்து உங்களை கூட்டிட்டு போட்டோம். முருகேஷ், அது வரைக்கும் ஆபீசர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நல்ல ஸ்ப்ரே அடிச்சு விடுங்க. போலாம். வேணாம். வேணாம்டா. சொன்னா கேளுடா. தேவையில்லாம எதுவும் பண்ணாதீங்கடா. டேய் சொன்னா கேளுடா. சொன்னா கேளு. வேணாம். அப்போ நாங்க சொல்றது நீங்க கேளுங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க எல்லாரும் எஸ்ஐ ஆகணும். அது என் கையில இல்ல. இன்டர்வியூ நடக்க போதே வந்து அட்டெண்ட் பண்ணு. நீங்க தான் 15 பேர்கிட்ட காசு வாங்கிட்டு இன்டர்வியூ நேத்து முடிச்சிட்டீங்களே. யாரா சொன்னா? நீ பாத்தியா? கைய கால கட்டி போட்டிருக்கப்பவே மும்பிட்டு ஏத்தமா பேசுறிய வெற்றி. இது சரிப்பட்டு வராது. ஸ்ப்ரேவை அடிச்சிட வேண்டியதா. யோ சங்கர நாராயணா, என்ன என்கிட்டயே வா. சொலையா 10 லட்சம் கொடுத்திருக்கேன். இந்த தடவை என் மகனை எஸ்ஐ ஆக்கல, நீ உசலம்பட்டிக்குள்ளேயே நுழைய முடியாது. அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? என்னய்யா ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற? இன்டர்வியூ கேன்சல்னு உன் ஆபீஸ்ல இருந்து தந்தி வந்திருக்கு. ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. இன்டர்வியூ எல்லாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. என்ன பத்தி உனக்கு தெரியும். ஏன்ட்ட விளையாடாத. என்ன அடி வைத்த கலக்குதா? உசலம்பட்டிக்காரன் மட்டும் இல்ல, காசு கொடுத்த அத்தனை பேருக்கும் தந்தி போயிருக்கு. ஒவ்வொருத்தனா போன் பண்ணி பேசுவான், கத்துவான், கதறுவான். இந்த போனை மட்டும் எடுத்துக்கிட்டு விஜிலன்ஸ்க்கு போனேன், மொத்தமா ஆப்பு. ஐயோ சார், நம்ம பெரிய விலங்கத்துல மாட்டிக்கிட்டோம். அடுத்து என் போன் அடிக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்க சார். சரி, உங்க 4 பேரையும் செலக்ட் பண்றோம். எது 4 பேரா? அப்ப நானே? ஏய், கிரவுண்டுக்கு வெளில டிவி தானே நீ. உன்னை எப்படியா செலக்ட் பண்ண முடியும்? ஐடி இல்லன்னு நீங்க தானே ரிஜெக்ட் பண்ணீங்க. இப்ப நீங்களே செலக்ட் பண்ணுங்க. அது எப்படி? அப்ளிகேஷன் போடல, பிசிக்கல் ரிட்டர்ன் அட்டெண்ட் பண்ணல. அப்ப நான் விஜிலன்ஸ் கிட்ட போறேன். சார், போன செலக்ஷன்ல ஒரு குள்ளனை செலக்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி பண்ணிடலாம் சார். சரி, உங்க 5 பேரை செலக்ட் பண்றோம். முதல்ல கட் அவுட் விடுங்க. முருகேஷ், கட்ட அவுத்து விடுங்க. சார் சரி சார். யோ, தடுமாறல, லைட்டா போடியா. ஓகே, லைட்ஸ் ஆன். செக் வச்சாச்சு. நம்ம சதுரங்கம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான மக்கள் பிரச்சனைகளை அலசிட்டு இருக்கோம். இந்த வார நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சார், இப்ப இவங்க நடந்த சம்பவத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. உங்களை மாதிரி ஆளுங்களாலதான் நம்ம டிபார்ட்மெண்ட் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு. மிஸ்டர் பூபதி சார், எஸ் சார், காசு கொடுத்த 15 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுங்க. இந்த ஆபீசர்ஸையும் சேர்த்துதான். ஓகே சார். இமிடியேட்டா இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். கேண்டிடேட்ஸை மெரிட்ல செலக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஆகா, சூப்பர். உங்களை பார்த்தா பெருமையா இருக்கு. போலீஸ் ஆகாமலேயே போலீஸ் பண்ண தப்ப தட்டி கேட்டிருக்கீங்க பாருங்க. வெல் டன். ஐ அப்ரிஷியேட் யூ. உங்களை மாதிரி ஆளுங்க தான் இப்ப டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. அப்போ மாப்பிள்ளையும் போலீஸ் என்னடா? சரி சரி சார். எஸ், போலீஸ் டிபார்ட்மெண்டே மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான். அந்த வேலைக்காக நடக்கிற செலக்ஷனை ஏன் சார் பகிரங்கமா மக்கள் முன்னிலையில நடத்தக்கூடாது? நல்ல யோசனை. எங்க காலத்துல இதெல்லாம் செய்யறதுக்கு ஆளே இல்ல. எதையோ லைவ் டெலிகாஸ்ட்ல காட்டுறப்போ இதையும் லைவா காட்டினா நேர்மையானவங்க மட்டும் தான் சார் உள்ள வருவாங்க. தப்பும் நடக்காது. மக்களுக்கும் போலீஸ் மேல மரியாதை கூடும் சார். கட்டாயம் உங்க கோரிக்கையை நான் சிஎம் கொண்டு போறேன். தேங்க்யூ.